ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் அறிவிப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இன்றைக்கு அரசில் இருக்கின்ற அரசு காலி பணியிடங்கள் 5 லட்சம் நிரப்பப்படும் சொன்னார். போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் 50,000 தான் இதுவரைக்கும் நிரப்பப்பட்டிருக்க சொல்லியிருக்கார். 4 ஆண்டுல 75,000 பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க. சொன்னது 5 லட்சம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் 5 லட்சத்தை நிரப்பப்படணும். நிரப்பனது 50,000, பணி ஓய்வு பெற்றது 75,000, மேலும் 20,000 அதிகமாகி போச்சு. இப்போ 5,70,000 பணியிடம் காலியா இருக்குது. அத்தனையும் பொய், பேசுவது அத்தனையும் பொய். அது மட்டும் இல்ல, அரசு ஊழியர்களுக்கு சொன்னார் தேர்தல் நேரத்தில். நம்முடைய அரசு ஊழியர்கள் நம்பினாங்க பழைய ஓய்வு திட்டம் கிடைக்கும் என்று. எல்லா அரசு ஊழியர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இப்போ பட்ட நாமம் போட்டார், அரசு ஊழியர்களுக்கு பட்ட நாமத்தை போட்டு விட்டார். அவர்களும் போராடி போராடி பார்த்து இப்போ போராட்டத்தை காணோம். ஆக படித்தவர்களுக்கு பட்டணமோ படிக்காதவங்களுக்கு பட்டணம் போடுற ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான்.